எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை, அவ்வாறே புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை ஆகியவற்றை இலக்காக கொண்டு கற்பவர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்று மொழியாற்றல் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே நான் பிள்ளைகளுக்கு இந்த விடயம் தொடர்பாக விவரித்திருந்தாலும் சில வேளைகளில் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சைக்கான மொழியாற்றல் வினாத்தாளும், புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையின் மொழியாற்றல் வினாத்தாளும் இயல்பில் ஒத்ததன்மை கொண்டவை அல்ல. அவற்றுக்கிடையில வேறுபாடுகள் இருக்குது. நேர அளவிலையும் வேறுபாடு இருக்குது. அவற்றின் கடினத்தன்மை சார்ந்தும் வேறுபாடு இருக்குது. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டுதான் நான் ஆர்வமுடையவர்கள், குறிப்பாக புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களை புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8 மணி தொடக்கம் 10 மணி வரை நடைபெறுகிற மேலதிகமான ஒரு பார்வையாளர் அந்தஸ்திலாவது அந்த செயலமர்வில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறது. அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த பரீட்சைக்கு தோற்றுபவர்கள், புகையிரத நிலைய அதிபர் பதவி வெற்றிடத்துக்கான போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு SM என்று குறிப்பிட்டு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பும்படி நான் குழுவில் போட்டிருக்கிறேன். அநேகமானவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இருந்தால் சில விடயங்களை நாங்கள் பிரத்யேகமாக அணுக வேண்டியிருக்கும். இந்த இலக்கணம் சார்ந்த மரபு தொடர்கள் போன்ற அந்த வடிவங்கள் எல்லாம் பார்க்க மொழியை கையாளுகின்ற திறன் தொடர்பான பரீட்சை தான் அங்கே முக்கியமாக இருக்கும். இந்த நேரமும் வித்தியாசம், 1.5 மணி தியானம். இல்லை, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு 2.5 மணி தியானம். அவர்களுக்கு கட்டுரை ஒன்று எழுதுவது, கடிதம் எழுதுவது, அதுபோல இலக்கண பகுதிகளை உள்ளடக்கிய MCQ என்று சொல்லுகிற பல்தேர்வு வினாக்கள் போன்ற வடிவங்களில் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இப்போ இந்த 2 குழுவினரையும் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதன் காரணமாக ஒன்றாக நாங்கள் பயணித்தாலும் அதில் பொதுமைப்படுத்தப்பட்ட விடயங்களை நாங்கள் ஒன்றாக பேசுவோம். பிரத்யேகமான விடயங்களை நாங்கள் தனியாக பேசுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சரி, இப்போ நாங்கள் இப்போ இந்த வினாத்தாளுக்குள்ள போவோம். இது பொதுவாக 2 பேருக்கும் ஒத்ததாக இருக்கும். இதில் இருப்பதை விட கடினமான வினாக்களையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே சில வினாக்கள் அப்படி செய்திருக்கிறோம். பின்வரும் பந்திகளின் சாராம்சத்தை இயன்றவரை சுருக்கி தனி வாக்கியமாக எழுதுக என்பதாக 8 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. 8 வாக்கியங்கள் அல்லது 8 உரைப்பகுதிகள் தரப்பட்டிருக்கு. பின்வரும் பந்திகளின் சாராம்சத்தை இயன்றவரை சுருக்கி தனி வாக்கியமாக எழுதுக. சில வேளைகளில் சொற்களினுடைய எண்ணிக்கையை தந்தும் அவர்கள் கேட்பார்கள். ஒரு 15 தொடக்கம் 20 சொற்களில் எழுதுங்கள் என்று பெரிய பந்திகளை தந்துட்டு கேட்கிறது உண்டு. சில வேளைகளில் இயன்றவரை தனி வாக்கியமாக எழுதுங்க என்றால் நீங்கள் ஒரு 12-13 சொற்களுக்குள்ள ஒரு 12 சொற்களில் ஆகக்கூடியது. இதிலவே 7 சொல்லுதான் இருக்குது என்றால் நீங்கள் அதை 12ஆக எழுதுறாங்க. அது சுருக்கி எழுதுறது இல்லை, அது பெருக்கி எழுதுறது. இதில் தரப்பட்டிருக்கக்கூடியதை இன்னும் சுருக்கமாக அதன் பொருள் புலப்படும்படி எழுத வேண்டும். பெரிய பந்தி தந்தாலும் தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என்று ஒரு சொல் வரையறை இல்லாமல் இயன்றவரை சுருக்கி எழுதுங்கள் என்று கேட்டால் நீங்கள் ஒரு 12 சொல் என்று நினைச்சுக்கொள்ளுங்க. சரி, முதலாவது, அவன் இன்று கொழும்புக்கு வந்தால் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் இன்று கொழும்புக்கு வந்தால் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும். இந்த சாராம்சத்தை நான் சொல்லுவேன் என்கிற ஒருவர் மெக்கவுண்ட் பண்ணுங்க. சொல்லலாம் சார். யாரு? LB நான் பிரான்ச். அப்படியா? ஓகே, சொல்லுங்க. இப்படிதான் நான் சாரி, என் பேர் ரேமன் சார். ஓகே, சொல்லுங்க ரேமன். அவன் இன்று கொழும்புக்கு வருவது கடினம். கடினம் என்கிறத விட இன்னும் மேல போகலாம். கடினம் என்றால் சில வேளை நடக்கலாம் என்பதாக போயிடும். வரமாட்டான். அப்படியே வரவே மாட்டான். அவ்வளவுதான், வரவே மாட்டான். ஏன்? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும் என்பதன் அர்த்தம் என்ன?
நிகழவே நிகழாது. இல்லையா ரேமன்? நிகழவே நிகழாது இந்த விடயம். சொல்லலாமா சார்? ஓம் சொல்லுங்க சுஜாத். என்ன பேசுகிறது விளங்குதா பிள்ளைகள்? சுஜான் பேசுகிறது எங்களுக்கு வெட்டி வெட்டி வருகிறது, எங்களுக்கு கேட்க இல்லை. சரி, நான் தொடர்ந்து சொல்லுகிறேன் பிள்ளைகள். இப்ப இதை கவனிங்க. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும் என்று சொல்வதன் மூலம் அர்த்தம் என்ன என்றால் இது ஒருபோதும் நிகழாது. ஆகவே அவன் கொழும்புக்கு வரவே மாட்டான். அவன் இன்று கொழும்புக்கு வரவே மாட்டான். வருவது கடினம், வரமாட்டான் என்பதை விட வரவே மாட்டான் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். சரி, இரண்டாவது, சோதிடன் செல்வந்தனை நோக்கி உனக்கு நிலம், நீர், தீ, வழி, ஆகாயம் எனும் ஐம்பொருட்களில் ஏதாவது ஒன்றினால் பேராபத்தொன்று ஏற்படலாம் என கூறினான். சோதரன் செல்வந்தனை நோக்கி உனக்கு நிலம், நீர், தீ, வழி, ஆகாயம் எனும் ஐம்பொருட்களுள் ஏதாவது ஒன்றினால் பேராபத்தொன்று ஏற்படலாம் என கூறினான். யார் சொல்ல போறீங்க? பிரசாந்த், கதைங்க. சோதிடன் செல்வந்தனை நோக்கி ஐம்பூதங்களால் சொல்லுங்க. வேற யாராவது பிள்ளைகள்? ஜானு சொல்லுங்க. சோதிடன் செல்வந்தனுக்கு ஐம்பூதங்களுள் ஒன்றினால் ஆபத்து ஏற்படலாம் என கூறினார். ஐம்பூதங்களுள் ஒன்றினால் செல்வந்தனுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று சோதிடன் கூறினான். அல்லது சோதிடன் செல்வந்தனுக்கு என்று சொல்லி ரெண்டு பெயர் சொற்களையும் அடுத்தடுத்து சொல்ல வேண்டியிருக்கும், யார் யாருக்கு என்பதை உள்ளடக்கியதாக. அப்போ செல்வந்தனுக்கு ஐம்பூதங்களில் ஒன்றினால் பேராபத்து ஏற்படலாம் என சோதிடன் கூறினான் என்பது போல எழுதி கொள்ள முடியும். மூன்றாவது, கற்றதனாலாய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். யார் சொல்ல போகிறது? கற்றதனாலாய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். மயூரன், கதைங்க. இறைவனை வணங்காதவர்கள் கல்வி கற்றிருந்தும் பயனில்லை. அது மறுபடமாக பாசிட்டிவா சொன்னீங்கன்னா, கற்றதன் பயன் கடவுளை வணங்குதல். கற்றதன் பயன் கடவுளை வணங்குதல் அல்லது இறைவனை வணங்குதல், என்னமோ அந்த விதமாக சொன்னால் சரி. நான்காவது, சூரியனின் உதயம், வைகரையின் தோற்றம், மாலையின் பிறப்பு, ஞாயிற்றின் மறைவு, மழை வீழ்ச்சி, இடிமுழக்கம், மின்னல் ஆகிய இயற்கை நிகழ்ச்சிகளை ஆதி மனிதன் கண்டு கற்பனை செய்தான். அவ் இயற்கை நிகழ்ச்சியை விளக்க அவன் கட்டுக்கதைகளை ஆக்கினான். சொல்லுங்க. ஆதி மனிதன் இயற்கை நிகழ்ச்சிகளை கண்டு கற்பனை செய்து அவற்றை விளக்குவதற்காக கட்டுக்கதைகளை உருவாக்கினான். ஆதி மனிதன் இயற்கை நிகழ்ச்சிகளை கண்டு கற்பனை செய்து அவற்றை விளக்க கட்டுக்கதைகளை ஆக்கினான். சரி, அழகான பதில். ஐந்தாவது, மற்றவர்கள் என்ன இடையூறு செய்தாலும் சரி, என் கணவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் சிறந்த மனைவியை போல. மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க எவ்வளவு முயன்றாலும் சரி, என் மனைவிக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் உயர்ந்த கணவனை போல காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். மற்றவர்கள் என்ன இடையூறு செய்தாலும் சரி, என் கணவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் சிறந்த மனைவியைப் போல, மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க எவ்வளவு முயன்றாலும் சரி, என் மனைவிக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் உயர்ந்த கணவனைப் போல காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார்.
யார் பதில் சொல்ல போகிறது? ரேமன், வாங்க. காந்தி காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். இறுதியாக இருக்கிற அந்த பகுதியை அப்படியே, அதுதான் அதனுடைய பிரதான பொருள். அப்ப மேல இருக்கிறத நாங்க சேர்க்கலாமா? இல்ல, மேலே அது உவமைதானே சார். அப்ப சுருக்கத்தின் போது அதெல்லாம் இது பண்ணும். சுருக்கம் எழுதுகிற போது நாங்கள் அந்த மேல சொல்லப்படுகிற போல அது போல என்று சொல்லி இருக்கிறேன். போல என்று சொல்லி இருக்கிறார். நான் இது இன்னொரு இணையத்தில் இருந்தது தான். அவர்கள் இணையத்தில் இருக்கக்கூடிய எழுத்திருந்தார்கள், கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் தியாகம் செய்வது போன்று காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார் என்று எழுதியிருந்தார்கள். உண்மையில் அது மிகச் சரியானதல்ல. இப்ப அவர்கள் எழுதினபடியே விமர்சிக்கிற நோக்கம் அல்ல. உண்மையில அது ஒரு இந்த காந்தி எவ்வாறு சமய நெறிக்காக தியாகம் செய்தார் என்பதை சொல்வதற்கான ஒரு உவமைதான் மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 வரி. என காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார் என்பது சரியான விஷயம். அந்த படகு கவிழ்ந்தா, நான் நினைக்கிறேன் அதுல ஏதோ எழுத்து பிழை இருக்க வேணும். அந்த படகு கவிழ்ந்ததால் எல்லோருமே இறந்தனர், ஒருவர் கூட நீந்தி கரையேறவில்லை. என்ன பரிதாபம்! கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க விடைங்க. 5வது, காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த போல என்பதற்கு முன்னிருக்கக்கூடிய பகுதி ஒரு உவமையாக காந்தி எவ்வாறு சமய வாழ்க்கைக்காக தன்னுடைய சமயத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார், சமய நெறிக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார் என்பதற்கான ஒரு உவமையாக மேலே சொல்லப்பட்டிருப்பதால நாங்கள் சுருக்கத்தில் உவமை பயன்படுத்த வேண்டியது இல்லை என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ரேமன் சொன்ன விட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார் என்பது போதுமானது. 6வது, அந்த படகு கவிழ்ந்தா என்று இருக்குது. நான் சொல்றேன் கவிழ்ந்ததால் என்று திருத்திக் கொள்வோம். எல்லோருமே இறந்தனர், ஒருவர் கூட நீந்தி கரையேறவில்லை. என்ன பரிதாபம்! சுழியோடிகள் வரவழைக்கப்பட்டனர், அவர்கள் பல மணித்தியாலங்கள் தேடியும் உடம்புகள் மாத்திரமே அகப்பட்டன. யார் பதில் சொல்ல போகிறது? ஏனோ பேசுங்க. படகு கவிழ்ந்ததனால் அதில் பயணம் செய்த அனைவரும் இறந்தனர். அந்த படகு விபத்தில் அனைவருமே பயணித்த அனைவருமே இறந்தனர். அந்த படகு விபத்தில் அதில் பயணித்த அனைவரும் இறந்தனர். பொருத்தமானது நீங்க சொன்னது. சரி, அடுத்தது 7வது, பசு சாந்தமான மிருகம், அதை எல்லோரும் விரும்புவர், அதன் மூலம் கிடைக்கும் பயன்களோ அதிகம். அதனால் கிராமப்புற மக்கள் பசுவை விரும்பி வளர்த்தும் பல பயன்களையும் பெற்று வருகின்றனர். பசு சாந்தமான மிருகம், அதை எல்லோரும் விரும்புவர், அதன் மூலம் கிடைக்கும் பயன்களோ அதிகம். அதனால் கிராமப்புற மக்கள் பசுவை விரும்பி வளர்த்தும் பல பயன்களையும் பெற்று வருகின்றனர். யார் சொல்ல போறது? யானும் தவிர வேற ஒரு ஆள்னு பார்ப்போம். யாரும் புதுசா வராங்களான்னு பார்ப்போமே. புதிதா இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்போ அகலிகா கதைங்க என்ன சொல்றாங்கன்னு பா. பேசுற கேக்குதா பிள்ளைகளுக்கு? ஓம் சார். சொல்லுங்க. பல பயன்களை உடைய மாட்டை கிராமப்புற மக்கள் வளர்த்தனர். பரவாயில்ல. வேற யாராவது இதை விட திருத்தமாக நான் சொல்லுவேன் என்கிறார்கள்? சொல்லுங்க. பசு வளர்ப்பதன் முக்கியத்துவம். நீங்க பேசுகிறது எங்களுக்கு விளங்குகிறது. இதை ஒரு தனி வாக்கியமாக சொல்லுங்க. யானோ கதைங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. கிராமப்புற மக்கள் பசு மூலமாக அதிகளவு நன்மைகளை பெறுவதனால் அதை விரும்பி வளர்க்கின்றனர். பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ளலாம். சஞ்சயா கதைங்க.
பசுவின் சாந்தமான தன்மை எல்லோராலும் விரும்பப்படுவதோடு கிராமப்புற மக்களால் பயன்களுக்காக வளர்க்கப்படுகிறது. பரவாயில்ல, கொஞ்சம் நீளமா இருக்குது போல இருக்குது, சுருக்கலாமோ? 9 சொல் இருக்கு சார். சாரி, ஓ இல்ல சரி, நான் சொல்லுகிறது அதுல அவ்வளவு நீங்க சொன்னதுல பெரிய தவறு எல்லாம் இல்லை. நான் இன்னும் சுருக்கலாமா அப்படி யோசிக்கிறேன். சாரு, கதைங்க. கிராமப்புற மக்கள் பசுவை விரும்பி வளர்த்து பல நன்மைகளை பெற்று வருகின்றனர். சரி, இங்க கிராமப்புற மக்கள் பசுவை வளர்ப்பதற்கு காரணம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 2 சார். 2. என்னென்ன? ஒன்பது சாதுவான மிருகம், மற்றது நிறைய நன்மை கிடைக்குதுங்க சார். பசு சாதுவான மிருகமாக இருப்பதால அப்ப அதனுடைய இயல்பு என்ன? பசு அதனுடைய இயல்பு. 2வது அதனுடைய நன்மை. அதன் இயல்பு மற்றும் கிடைக்கும் நன்மை 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? பசுவினுடைய இயல்பினாலும் அது தரும் நன்மைகளினாலும் அல்லது நன்மைகள் கருதியும் கிராமப்புற மக்கள் பசுவை விரும்பி வளர்க்கின்றனர். பசுவின் இயல்பு, அதிலிருந்து அது தரும் நன்மைகள் அப்படியா சொன்னாங்க? அதனால் கிடைக்கும் பயன்கள் கருதி கிராமப்புற மக்கள் பசுவை வளர்க்கின்றனர். அல்லது கிராமப்புற மக்கள் பசுவை வளர்த்து பயன்பெறுகின்றனர் என்று எழுத வேண்டும். ஆனால் முன்னுக்கு அது பயன் தருகிறது, சாந்தமானது என்கிற 2 இயல்பு சொல்லப்பட்டிருப்பதால அதை வளர்க்கிறார்கள் என்றால் அது பயன் கிடைக்கும் என்பது தன்னியல்பாக விளங்கிக் கொள்ளப்படும். ஆகவே நாங்கள் பசுவின் தன்மை, அதன் பயன்கள் கருதி கிராமப்புற மக்கள் பசுவை வளர்க்கின்றனர் என்று சொல்ல போதும். இலங்கை பல பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. தைத்த ஆடைகள், தேயிலை, ரப்பர், தென்னை உற்பத்திகள், அலங்கார தாவரங்கள், பழங்கள் போன்றவை அவையாகும். இவற்றின் மூலம் ஏராளமான வருமானம் கிடைக்கிறது. இதனை விட வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஊடாகவும் பெருமளவு அந்நிய செலாவணி சம்பாதிக்கப்படுகிறது. இது நல்ல ஒரு உரைப்பகுதி. இருப்பவற்றுக்குள்ள இது சிறந்தது. இந்த மாதிரியான உரைப்பகுதி தான் பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. மேலே சொல்லப்பட்டது உண்மையில கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமானதுதான். நாங்கள் பயிற்சிக்காக அதை சேர்த்துக்கொண்டோம். இந்த 8வது சிறந்த ஒரு உரைப்பகுதி. இலங்கை பல பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. தைத்த ஆடைகள், தேயிலை, ரப்பர், தென்னை உற்பத்திகள், அலங்கார தாவரங்கள், பழங்கள் போன்றன அவையாகும். இவற்றின் மூலம் ஏராளமான வருமானம் கிடைக்கிறது. இதனை விட வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஊடாகவும் பெருமளவு அந்நிய செலாவணி சம்பாதிக்கப்படுகின்றது. வினிஸ்டரா, கதைங்க. இலங்கை ஏற்றுமதியினாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பினாலும் அதிகளவு அந்நிய செலாவணியை ஈட்டுகிறது. பெறுகிறது. கிரேட். இலங்கை ஏற்றுமதி மூலமும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஊடாகவும் பெருமளவு அந்நிய செலாவணியை பெறுகிறது. நல்ல பதில். சரிதானே? சரி, நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போவோம். 2வது வகை கேள்வி. சொல்லுங்க. அந்த 8வது சொல்லுங்க. இப்ப அதுல 4வது இதனை விட என்று சென்றபடியால இப்ப இலங்கை பொருட்களை ஏற்றுமதி செய்வதை காட்டிலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளூடாக பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டுகின்றது. உங்களுடைய வெட்டி வெட்டி வந்ததுல கிளியர் இல்ல தம்பி, திரும்ப இருக்கா சொல்லுங்க. இப்ப கிளியரா விளங்குது. இப்ப கொஞ்சம் கிளியர் சொல்லுங்க. அந்த 8வது கேள்வியில இதனை விட என்ற வாரப்படியால நான் எழுதிக்கிறேன். மாணவர், சரி, இலங்கை பொருட்களை ஏற்றுமதி செய்வதை காட்டிலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஊடாக பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டுகின்றது. இது நீங்கள் இதை எப்படி பொருள் கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு ஒப்பீட்டு ரீதியாக, அதாவது இலங்கை ஏற்றுமதி மூலமாக பெறுகிற தொகையிலும் பார்க்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளினால் பெறும் தொகை அதிகமாக இருக்கு. இது 2ஐயும் ஒப்பிட்டு உரையாசிரியர் சொல்லி இருக்கிறார் என்பதாக. அவர் இங்கு இந்த இதனை விட என்று பயன்படுத்துவது உண்மையில 1வதிலும் பார்க்க, ஏற்றுமதியிலும் பார்க்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிறந்து நிற்கின்றன என்பதை காட்டுவதற்கான ஒரு வார்த்தையாக உங்களோட பொருள்கோடல் இருக்கு. உண்மையிலே அவர் மேல சொல்லி இருக்கிறார் ஏராளமான வருமானம் கிடைக்கிறது. இவற்றின் மூலம் ஏராளமான வருமானம் கிடைக்கிறது என்பதனுடைய பொருள்
அது இதை விட குறைந்ததா கூடியதா என்கிற ஒப்பீடு அல்ல. அதனாலேயும் நிறைய வருமானம் கிடைக்குது. இதை விட என்பதனுடைய பொருள் அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு வழிமுறையில இதுவும் கிடைக்கிறது. இப்ப நாங்க சொல்லுவோம் தானே, அவர் பாடசாலையில ஆசிரியராக இருக்கிறார், இதை விட தனியாக பண்ணை ஒன்றையும் நடத்தி வருகிறார் என்று சொல்லுகிற போது அது ஆசிரியராக இருப்பதிலும் பார்க்க பண்ணையில அவருக்கு வருமானம் கிடைக்குது கூடங்கிற ஒப்பீட்டை தாண்டி அதுவும் அத்தோடு இதுவும் அதனை விட என்றால் அதற்கு மேலதிகமாக என்பதாக புரிந்து கொள்வதுதான் இங்க பொருத்தமாக இருக்கு. இது ஏற்றுமதி சிறந்ததா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறந்ததா என்கிற ஒப்பீடாக இதை புரிவதை விட இரண்டுமே சொல்லப்பட்டது. ஒன்று ஏற்றுமதி, இதை விட இன்னும் ஒன்று இருக்கிறது என்கிற பொருள் தருகிறதாக எடுக்கிறது தான் நல்லது. இலங்கை ஏற்றுமதி மூலமும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளூடாகவும் பெருமளவு அந்நிய செலாவணியை பெறுகிறது அல்லது வெளிநாட்டு வருமானத்தை பெறுகிறது. என்னமோ அந்நிய செலாவணி என்கிற வார்த்தை தான் எழுத வேணும் என்பது இல்லை, அந்த பொருள் வந்தா சரி. சார் சொல்லுங்க சார், அதுல சார் அந்த ஊடாகவும் இருக்கு தானே, இப்ப அந்த வேர்ட்ஸ்னால தான் சார் இது அப்படி அந்த அர்த்தம் மாறுது. இப்ப ஊடாக வந்தா சார் அது அந்த ஒப்பிட்டு ரீதியை தானே பார்க்கணும். வரலாம். அது நான் சொல்லுகிற கட்டாயம் ஊடாக என்று வந்தால் அது ரெண்டையும் ஒப்பீடு செய்து எது சிறந்தது என்று ஆராய்வது என்று கட்டாயம் வரும் அல்ல. அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பொருள் கொள்ள வேண்டியிருக்கும். அது ஒரு உரைப்பகுதியை பார்த்துத்தான் சொல்ல இயலும். சில வேளைகளில் எழுதுகிறவருடைய அறிக்கையிடல் பண்பு, அவருடைய அனுபவம், அறிவு, ஆளுமை என்பது கூட பிழையான ஒரு பொருள் கொள்ள உண்மை. இந்த அறிக்கையிடல் கூட அப்படியான ஒன்றுதான் இத்துடன் என்று சொல்லப்பட்டிருந்தால் அல்லது மேலும் என்று சொல்லப்பட்டிருந்தால் இன்னும் வேறு விதமாக இருந்திருக்கும். இந்த பொருள் மயக்கம் வராது. இந்த அறிக்கையிடல்ல ஒரு சின்ன பொருள் மயக்கம் வருகிறதுதான். ஊடாக என்று நீங்க சொன்னால் கட்டாயம் ஒப்பீடுதானா என்று இல்லை, ஆனால் பெரும்பாலும் ஒப்பீடாக இருக்கலாம். அடுத்த பகுதி போட்டுமா? சரி. கீழே தரப்பட்டுள்ள ஆனா, ஆவண்ண, ஈன, ஈயன்னா எனும் உரைப்பகுதிகள் ஒவ்வொன்றதன் கருத்தை 15 தொடக்கம் 20 சொற்களில் அமையக்கூடியவாறு வேறு வேறாக எழுதுக, சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக என்று சொல்லியிருக்காங்க. இங்க தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதி ஒவ்வொன்றையும் எடுத்து அதில் 15 இருந்து 20 சொற்களுக்குள்ள அமைகிற மாதிரியாக ஒரு சுருக்கம் எழுதிட்டாம். பிரேக்கெட்டுக்குள்ள நீங்கள் எத்தனை சொற்கள் எழுதியிருக்கிறீங்க என்று பக்கத்துல போடுறது நல்லது. முதலாவது வாசிப்போம். தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பது போலவே மாணவரும் நூல்களிலிருந்து அறிவை சேகரித்தல் வேண்டும். மாணவர் அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகமே ஆகும். நூலகத்திலே மாணவர் இன்ப பொழுதுபோக்கிற்காகவும் வாசிக்கலாம், ஆராய்ச்சி செய்வதற்காகவும் வாசிக்கலாம். பெரும்பாலான பாடசாலைகளில் சிறிய அளவிலாயினும் நூலகங்கள் உள்ளன. சில பாடசாலைகளில் எல்லா வசதிகளும் உடைய நல்ல நூலகங்களும் உள்ளன. மாணவர் தமது அறிவை இயலுமான அளவு விரிவாக்கி வளப்படுத்துவதற்கு இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு சொல் வரையறை இருக்குது. 15 இருந்து 20 சொற்கள். இதை வைத்துக்கொண்டு இதுல இருக்கக்கூடிய பிரதானமான சாராம்சம் ஒரு 15-20 சொற்களுக்குள்ள எழுத வேணும். இங்க ஒரு வசனத்தில் எழுத வேணும் என்கிற தேவை இல்லை. சுருக்கம் தானே கேட்டிருக்குது. இப்போ தனி வாக்கியத்தில் எழுதுவது வேறு, ஒரு உரைப்பகுதியை சுருக்கமாக எழுதுவது வேறு. அப்ப இங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் வரலாம். சரி, முதலாவது வாசிக்கிறோம். தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பது போலவே மாணவரும் நூல்களிலிருந்து அறிவை சேகரித்தல் வேண்டும். மாணவர் அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகமே ஆகும். நூலகத்திலே மாணவர் இன்ப பொழுதுபோக்கிற்காகவும் வாசிக்கலாம், ஆராய்ச்சி செய்வதற்காகவும் வாசிக்கலாம். பெரும்பாலான பாடசாலைகளில் சிறிய அளவிலாயினும் நூலகங்கள் உள்ளன. சில பாடசாலைகளில் எல்லா வசதிகளும் உடைய நல்ல நூலகங்களும் உள்ளன. மாணவர் தமது அறிவை இயலுமான அளவு விரிவாக்கி வளப்படுத்துவதற்கு இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். யார் நான் இந்த பகுதியை சொல்லுவேன் என்று சொல்லி முயற்சிக்கக்கூடிய ஒரு பிள்ளை வாங்களே. யாராவது எழுதி கொண்டு வந்தார்கள், வாசிங்க பார்ப்போம்.
நேரம் வீணாகக்கூடாது, வேகமாக கொண்டு போயிட வேணும். மௌஜூத் எழுதியிருக்காங்க, சொல்லுங்க. மாணவர் ம் பொழுதுபோக்கிற்காகவும் ம் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் தமது அறிவை வளப்படுத்துவதற்காகவும் பாடசாலையில் உள்ள நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். பாடசாலையில் உள்ள நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். சரி, ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், தவறானது அல்ல. முக்கியமான கருத்து இங்க இந்த உரைப்பகுதியினுடைய முக்கியமான கருத்து என்ன? இதை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த உரைப்பகுதி எழுதுகிறார் உரையாசிரியர்? சார் நான் சொல்லுவேன். யார்? 2 பேற்றமை கொண்டா இருக்கு. மயூரனா கதைங்க. மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிக்க வேண்டும், நூலகம் அதற்கான இடமாகும். எனவே அறிவுத்திறனை வளர்க்க மாணவர்கள் நூலகத்தை பயன்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் சத்தம் இருக்குதுதான், பரவாயில்ல, கதைப்புன்னு சொல்லுங்க. மாணவர்கள் நூல்களில் இருந்து அறிவை சேகரிக்க வேண்டும், நூலகம் அதற்கான இடமாகும். எனவே அறிவுத்திறனை வளர்க்க மாணவர்கள் நூலகத்தை பயன்படுத்த வேண்டும். கிரேட். இப்ப இங்க 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வாசிப்பதனுடைய 2 வகையான நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பிரதானமான கருத்தாக நாங்கள் அதை இந்த உரைப்பகுதியில கருது இடம் குறைவு. அவர்கள் இன்ப பொழுதுபோக்கிற்காக, ஆராய்ச்சி செய்வதற்காக வாசிக்கலாம் என்பது ஒரு பிரதானமான கருத்து அல்ல. அந்த விடயத்தை அவர் மேலதிகமாக அவர் விளங்கப்படுத்துகிறதாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கு நூல்களிலிருந்து அறிவை சேகரிக்க வேணும் என்கிறது ஒரு பிரதானமான கருத்து. அப்போ நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பது அவசியமானது என்கிறது ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். 2வது அதற்கு பொருத்தமாக இருக்கிறது நூலகங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பாடசாலை இருக்கிற நூலகங்களை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும் என்கிற 3 விடயங்களையும் சேர்த்து நீங்கள் ஒரு சுருக்கமாக இதை எழுதி கொள்ள முடியும். அது சரியான சுருக்கமாக இருக்கும். நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு நூலகங்கள் வாய்ப்பான இடங்களாக இருப்பதனால் பாடசாலை மாணவர்கள் அல்லது மாணவர்கள் பாடசாலை நூலகங்களை பயன்படுத்தி கொள்ளல் வேண்டும் என்பது போல நான் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் வர வேணும் என்றில்லை. இந்த வகையில உங்களுடைய சுருக்கம் அமைந்தால் சிறப்பாக இருக்கு. சரியா? அடுத்தது ஆவண்ணா. ரயில் பாதையில் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கவில்லை, காலின் உணர்ச்சி கொண்டே நடந்தான். ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. அவற்றை பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். யார் சொல்ல போகிறது? ஆரணி இன்றைக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி. ரயில் பாதையில் மனிதர்கள் நடந்து சென்றதால் ஒரு பாதை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதையில் ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டு, அப்படிதான் எழுதியிருக்கிறேன், கண்ணை மூடிக்கொண்டு நடந்ததால் சில பாதிப்புகளுக்கு உண்டாகி உள்ளான் என்று எழுதியிருக்கேன் சார். பாப்போம். ஹர்ஷாத் கதைங்க. ஹர்ஷாத் கதைங்க. கதைங்க. ஒற்றையடி பாதையில் ஒருவர் நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தார். நடந்து கொண்டிருந்த அவருடைய கால் உணர்ச்சியினாலேயே நடந்து கொண்டிருந்தார். பலவித இடர்பாடுகள் ஏற்பட்டிருப்பினும் அதை கண்டுகொள்ளாமல் விரைவாக நடந்தார். சரி, பாப்போம். பவதாரணி கதைங்க.
பவதாரணி இருக்கிறீங்களா லைன்ல? ஆதிக் ஈகிற சார். சொல்லுங்க பார்ப்போம். ஒற்றையடி பாதையில் நள்ளிரவு வேளையில் காலின் உணர்ச்சி கொண்டு விரைவாக ஒரு மனிதர் நடந்தார். அவருடைய கால்களில் கற்றாழை செடியின் முட்களும் கருங்களுடைய சல்லிகளும் இடையூறு ஏற்படுத்தின அப்படின்னு எழுதுகிறேன். இப்ப நாங்கள் இதுல முக்கியமாக ஒண்ணு நடக்குது. அவர் நள்ளிரவு வேளையில போகிறார் ஒரு ஆள். என்ன ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கவில்லை, காலின் உணர்ச்சி கொண்டே நடந்தான். ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியை போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. அவற்றை பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன? ஒன்று, ஒற்றையடி பாதையில் நள்ளிரவு வேளையில ஒரு மனிதன் காலின் உணர்ச்சி கொண்டு நடந்தான். அவருக்கு கண் தெரிய இல்லை. கண் தெரிய இல்லை என்றது நள்ளிரவு என்பதால் தெரியாமல் இருக்கும், அங்க வெளிச்சம் இல்லை என்றெல்லாம் நாங்கள் வழங்கிக் கொள்வோம். அப்போ ஒற்றையடி பாதையில் நள்ளிரவு வேளையில் ஒரு மனிதன் காலின் உணர்ச்சி கொண்டு நடக்கிறார். அது தவிர அவருக்கு அங்க 2 விதமான இடையூறுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கற்கள், இரண்டாவது முட்கள். அப்ப கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல் நடக்கிறார். இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு மனிதன் நள்ளிரவு வேளையில் ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் நள்ளிரவு வேளையில் ஒற்றையடி பாதையில் கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல் காலின் உணர்ச்சி கொண்டு நடந்து கொண்டிருந்தான். காலின் உணர்ச்சி கொண்டு நடந்து கொண்டிருந்தான் என்கிறதாக எழுதக்கூடியதாக இருக்குங்க. ஒன்று, ஒரு மனிதன் நடக்கிறார். இப்ப நள்ளிரவு வேளையில எங்க நடக்கிறார்? ஒற்றையடி பாதையில. அவர் இருள் என்பதனால காலினுடைய உணர்வை உதவியாக கொண்டுதான் நடக்கிறார். கற்கள் முட்கள் தடை செய்து அவர் அதை பெருசா பொருட்படுத்த இல்லை. அப்ப கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல் காலின் உணர்ச்சி கொண்டு விரைவாக நடந்தான். ஒரு மனிதன் நள்ளிரவு வேளையில் ஒற்றையடி பாதையில் கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல் காலின் உணர்ச்சி கொண்டு விரைவாக நடந்தான் என்பது போல நான் திரும்பவும் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே அச்சொட்டாக வந்திருக்க வேணும் என்றில்லை. இந்த பொருள் அமைகிற விதமாக இருந்தால் நல்லது. ஒரு வசனத்திலே அமைய வேணுமா என்று கேட்டால் எல்லா வேளைகளையும் இப்படி சுருக்கம் எழுதுகிற போது அவசியம் இல்லை. தனி வாக்கியத்தில் தருக என்கிற போது மட்டும்தான் தனி வாக்கியம் அவசியம். முடியுமானால் அதை நீங்க ஒரு வாக்கியமாக எழுதுறது தவறல்ல. சரி, ஈனாவுக்கு போவாங்க. மேல கேள்வியில் ஒரு தவறு இருக்குது. ஆனா ஆவன்னா ஈனா ஈ என்ன என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆனால் இங்க 3 தான் இருக்குன்னு. ஆனா அவன ஈனா தான் இருக்குது. சரி, அன்பென்றால் என்ன? அது பல வர்ணமுள்ள வானவில்லை போன்றது. வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய வைப்பது, மக்களுக்கு மகிழ்ச்சியை வாரி இறைப்பது. நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் குழந்தையை பாருங்கள், அங்கே தொட்டலை ஆட்டிக்கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்தில் உதிப்பது என்ன? இந்த அன்புதான். சுடுகாற்றிலும் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்திலே மிளிர்வது என்ன? இதே அன்புதான். எம்மை போன்று சாதாரண மக்களை அரசகுமாரர் ஆக்குவது அன்பெனும் மந்திர வித்தை அன்றோ? பெரிய வெற்றி வீரனின் அருஞ்செயல்களுக்கு ஆதாரமாயிருப்பது அன்பன்றோ? அன்பென்றால் என்ன? அது பல வர்ணமுள்ள வானவில்லு போன்றது. வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய வைப்பது, மக்களுக்கு மகிழ்ச்சியை வாரி இறைப்பது. நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் குழந்தையை பாருங்கள், அங்கே தொட்டலை ஆட்டிக்கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்திலே உதிப்பது என்ன?
இந்த அன்புதான். சுடுகாற்றலும் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்தில் மிளிர்வது என்ன? இதே அன்புதான். எம்மை போன்று சாதாரண மக்களை அரசகுமாரர் ஆக்குவது அன்பெனும் மந்திர வித்தை அன்றோ. பெரிய வெற்றி வீரனின் அருஞ்செயல்களுக்கு ஆதாரமாயிருப்பது அன்பன்றோ. கொஞ்சம் கடினம் இந்த பகுதியை எழுதுகிறது. அதை சொல்லக்கூடிய ஆக்கள் யானு சொல்லுங்க, கேட்போம். ஒரு மனிதனது பிறப்பு, இறப்பு மற்றும் அவனது வாழ்நாளில் அவன் அடையும் வெற்றி தோல்விகள் அனைத்திலும் அன்பென்பது அடிப்படையாக காணப்படுகின்றது. கிரேட் கிரேட் கிரேட். அந்த ஏன் தோல்வியை கொண்டு வாரீங்க இதுக்குள்ள? அது சரி, முதல் சொன்ன விஷயம் சரி. திரும்பி சொல்லுங்க, வாசிப்போம். ஒரு மனிதனது பிறப்பு, இறப்பு மற்றும் மனிதரது என்று எழுதுவோம். ஒரு என்பதை விடுவோம். என்ன மனிதரது? மனிதரது பிறப்பு, இறப்பு மற்றும் அவரது வாழ்நாளில் அவர் அடையும் வெற்றி தோல்விகள் வெற்றி தோல்விகள் அனைத்திலும் அன்பென்பது அடிப்படையாக காணப்படுகின்றது. அன்பு அடிப்படையாக இருக்கிறது. சரி, வேற மாதிரி நான் இதை எழுதுவேன் என்று யோசிக்கிற பிள்ளைகள்? ஒரு விடயமாக பார்த்து கொண்டு வருவோம். அன்பென்றால் என்ன என்று சொல்லி, முதலாவது அது பல வர்ணம் உள்ள வானவில்லு போன்றது என்று சொல்லி இருக்கிறேன். ஆரணி சொல்ல வரீங்க, சொல்லுங்க. மனிதனது பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த எல்லா கமாவையும் அன்பென்றது முக்கியமாக காணப்படுகிறது. அவ்வளவு காணுமே. சரி, அப்ப பார்ப்போம். என்ன இது? அது பல வர்ணம் உள்ள வானவில்லு போன்றது. வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய வைப்பது. வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய வைப்பது, மக்களுக்கு மகிழ்ச்சியை வாரி இறைப்பது. இதுல இந்த 3 விடயங்களை, இதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் சொல்லியிருக்கிறார்கள்? அன்பு என்பது என்னென்ன பண்புகளை கொண்டு என்று சொல்லுகிறேன். இதுக்குள்ள முதலாவது அன்பு என்பது பல வர்ணமுள்ள வானவில்லு போன்றது என்பதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற செய்தி என்னது? அழகானது. அன்பு என்பது அழகானது. என்ன? அன்பு முதலாவது அழகு, 2வது ஒளி, 3 மகிழ்ச்சி. அப்படித்தானே? 3 மகிழ்ச்சி. 4வது இந்த தாயினுடைய பகுதியை சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் குழந்தையை பாருங்கள், அங்கே தொட்டிலை ஆட்டிக்கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்தில் உதிப்பது என்ன? இந்த அன்புதான் என்று சொல்றாங்க. அது என்ன? அது என்னன்னு சொல்லுவோம். அந்த அம்மா குழந்தைய தொட்டிலை ஆட்டிக்கொண்டு நிற்கிறது ஒற்றை பாத்திரம் மேல சொன்னது போல பல வர்ணமுள்ள வானவில்லு போன்றது என்பதை நாங்கள் அழகானது என்று சொல்லுகிறோம். அடுத்தது வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய்க்க வைப்பது, அது ஒளி தருவது, ஒளியானது. மற்றது மகிழ்ச்சி, அழகு, ஒளி, மகிழ்ச்சி, கரிசனை. என்ன? அம்மாண்ட விஷயத்துல கரிசனை, ஆதரவு. அடுத்தது பாருங்க, சுடுகாற்றில் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்தில் மிளிர்வது, ஆதரவு. அதே போல நம்பிக்கை, சாதாரண மக்களை அரசகுமாரர் ஆக்குவது எனும் மந்திர வித்தை. சரிதானே? பெரிய வெற்றி வீரனின் அறிஞர்களுக்கு ஆதாரமாக இருப்பது நம்பிக்கை போன்றவற்றை தருவது அன்பு. அப்ப அன்பு, அழகு, ஒளி, மகிழ்ச்சி, கரிசனை, ஆதரவு, நம்பிக்கை போன்ற நற்பண்புகளை தருகிறது என்பதாக எழுதினால் இன்னும் அழகாக இருக்கும். அன்பு என்பது அழகு, ஒளி, மகிழ்ச்சி, அக்கறை, ஆதரவு, தன்னம்பிக்கை போன்ற நற்பண்புகளை தருகின்றது என்பது போல
நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற மாதிரி அதே வார்த்தைகள் வந்திருக்க வேண்டும் இல்லை. இந்த பண்புகளை இதுக்குள்ள நாங்கள் தேடி இருக்கக்கூடிய பல வர்ணமுள்ள வானவில்லை போன்றது என்பது அன்பு என்பது ஒரு அழகானது. வெளிச்சம் என்றா நேரடியாக அந்த லைட் பிடிக்கிற மாதிரி வெளிச்சம் அல்ல, ஒரு தெம்பு. ஏன்னா வாழ்வெனும் இப்ப வாழ்க்கை இருளாக இருக்கிற போது அன்பாக இருந்தால் அது ஒரு வாழ்வில ஒளியை தரும். நம்ம அழகு, ஒளி, மகிழ்ச்சி, கரிசனை, ஆதரவு, தன்னம்பிக்கை போன்ற சிறந்த இயல்புகளை அன்பு தருகிறது என்பது போல அந்த வார்த்தை இருந்தால் சரி. பின்வரும் உரைப்பகுதியின் சுருக்கத்தை 40-45 சொற்களில் அமையக்கூடியவாறு எழுதுக. சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. நான் ஏற்கனவே நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு இந்த சுருக்கம் எழுதுவது தொடர்பாக 2 காணொளிகள் பகிர்ந்திருக்கிறேன். புதிதாக வந்தவர்களுக்காக மீண்டும் ஒரு தடவை நான் அதை பகிர்ந்து விடுகிறேன். கொஞ்சம் நீங்கள் சொந்தமாக முயற்சி செய்ய வேணும். அந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் நீங்கள் எழுதி போட்டு பார்க்க வேணும். அதில் இருக்கிறத பார்க்காமல் அந்த இடத்துல வீடியோவை புஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எழுதி போட்டு நீங்கள் எழுதிய விடையும் அதில் சொல்லப்படுகிற விடையும் அவ்வளவு தூரம் ஒத்து போகிறது என்பதை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும். கட்டாயமாக 2 பரீட்சைகளுக்கு புகையிரத நிலைய அதிபர் பதவியாக இருக்கலாம் அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவியாக இருக்கலாம். 2 போட்டி பரீட்சைகளுக்கும் கட்டாயமாக சுருக்கம் எழுதுறது வரும். அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் கூட பயிற்சி செய்ய வேணும். இருக்கிறது சொற்ப நாட்கள், அதை கருத்தில் கொண்டு கிடைக்கிற நேரங்களில் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இதற்கு வாசிப்போம். இந்த சுருக்கம் எழுதுறதுக்கு நான் பிள்ளைகள் ஒரு படிமுறை சொல்லி தருகிறேன். ஏற்கனவே சொல்லுவதுதான், இருந்தாலும் திரும்ப சொல்லுகிறேன். இங்கே 40-45 சொற்களை அமையக்கூடியவாறு எழுதுக என்று சொல்லி இருப்பதன் காரணமாக நீங்கள் இந்த உரைப்பகுதியில் இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கையை எண்ண தேவையில்லை. இல்லாவிட்டால் 3 பங்காக சுருக்கி எழுதுங்கோ என்று சொல்லுவார்களாக இருந்தால் சொற்களை நீங்கள் எண்ண வேணும். அப்படி எண்ணுவதாக இருந்தால் உங்களுடைய பேனாவினுடைய முனையை பயன்படுத்தி தொட்டு எண்ணணும். புள்ளடி போடுறதுல நான் சும்மா சொல்லுகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 என்பதாக தொட்டு எண்ண வேணும். இப்படி கீறுறையில சரியா, இப்படி தொட்டு எண்ண வேணும். ஒரு லைன்ல எத்தனை சொல் இருக்குது என்று பார்த்து மொத்தமாக எத்தனை லைன் இருக்குன்னு பெருக்கி இப்படியான அந்த பெருக்கல் பிரித்தல் வேலைகள் செய்ய வேண்டாம். அது உண்மையில இருக்கிற சொற்களை விட பிழையான ஒரு தகவலைத்தான் உங்களுக்கு தரும். கட்டாயமா தொட்டு எண்ண வேணும். அப்படி 3 பங்காக சுருக்கி எழுதுங்கோ என்று கேட்கப்பட்டால் மட்டும், இல்லாவிட்டால் எண்ணிக்கொண்டது தேவையில்லை. இங்க 40-45 சொற்களில் அமையக்கூடியவாறு எழுதுங்கோ என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உரைப்பகுதியை நீங்கள் எப்படி சுருக்கம் எழுத வேணும் என்றால், முதல் ஒரு தடவை வாசிக்க, உங்களுக்கு விளங்குற வரைக்கும் ஒரு தடவை வாசித்து பாருங்க. விளங்குதா இல்லை 2ஆம் தடவை வாசிக்கிற போது ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கும். இந்த உரைப்பகுதியில சொல்லப்படுகிற கருத்துக்கள், ஒரு கருத்து மட்டும் சொல்லியிருக்க மாட்டார்கள், கருத்துக்கள் தானே சொல்லுவார்கள். சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த உரைப்பகுதியை துண்டாக உடைக்கலாம். ஒவ்வொரு துண்டையும் உடைச்சிட்டு அந்த ஒவ்வொரு துண்டத்தினுடைய சாராம்சத்தையும் ஒரு ரஃப் பேப்பர்ல, உங்களுடைய செய்கை வழி பேப்பர் ஒன்றுல சுருக்கமாக எழுத வேண்டும். இப்படி ஒவ்வொரு துண்டத்துக்கும் உரிய சுருக்கத்தை எழுதுகிற நேரத்தில் அவற்றுக்கு இடையில ஒரு லைன் இடைவெளி விடுங்க. செய்கை வழி பேப்பர்ல ஒரு வரிக்கு, ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில இடைவெளி விடுங்க. இப்படி எழுதின எல்லா வசனங்களையும் சேர்த்து வாசித்து பாருங்க. இப்படி சேர்த்து வாசிக்கிற நேரத்தில் ஒரு பொருத்தமான ஒரு சரளமான நடை வருகுதா, பொருத்தமாக அந்த உரைப்பகுதியாக அமைதா என்று பார்க்கவும். சில வேளைகளில் எனவே, இருந்தாலும், ஆகவே இந்த மாதிரியான இணைப்படை சொற்களை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கலாம். அந்த நீங்கள் விட்ட ஒரு லைன் இடைவெளி இருக்குதானே, அந்த இடைவெளியில அந்த சொற்களை எழுதி சேர்த்து சொற்களை எண்ணி பாருங்க. மொத்தமாக எண்ணி பார்க்க சில வேளைகளில் 40-45 சொற்கள் என்ன அங்கே 52-54 சொல்லியிருக்கலாம். இப்போ திரும்பவும் சில சொற்களை வெட்டலாம் அல்லது சில வடிவங்களை மாற்றக்கூடிய, உதாரணத்துக்கு நடந்து கொண்டிருந்தான் என்று எழுதினால் நடந்தான் என்று மாற்றலாம். இந்த மாதிரியாக பொருள் சிதையாமல் இன்னும் சொற்களை அகற்றக்கூடியதாக இருக்கிறதா என்று சோதித்து பார்த்துட்டு அந்த சொற்களை அகற்றிய பிறகு திரும்ப வாசித்து பாருங்க.
எல்லாம் சரி என்றதுக்கு பிறகுதான் விடைத்தாளில் கொண்டு போய் எழுத வேணும். விடைத்தாளில் அவர்கள் கோடு தருவார்கள். நேரடியாகவே சுருக்கத்தை அந்த விடைத்தாளில் எழுத வேண்டாம். அது அழகாக வராது. அழகாக வராவிட்டால் பிறகு அதை வெட்டி அசிங்கப்படுத்தி மேலதிகமாக பிறகு ஒரு பேப்பர் வாங்கி அதில் விடை எழுதி கட்டி அது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை தோற்றுவிக்காது. உங்களுக்கு அது பாதிப்பைத்தான் தரும். ஆகவே கட்டாயமா வெளியில எழுதி பார்த்துட்டு தான் சுருக்கத்தை எழுத வேண்டும். அதுக்கு ஒரு தலைப்பும் போட வேண்டி வரும். சில நேரங்களில் நீங்கள் சுருக்கத்தை எழுதி முடிய உங்களுக்கு அந்த தலைப்பு எழுதக்கூடியதாக இருக்கும். சுருக்கம் முழுவதும் எழுதி கொண்டு போகிற போது அப்போ மேலே தலைப்புக்கு ஒரு இடம் விட்டுட்டு கீழ்ப்பகுதியில சுருக்கத்தை எழுத வேணும், தலைப்பை மேலே எழுத வேணும். தலைப்பு சொற்களினுடைய எண்ணிக்கைக்குள்ளே அடங்காது. இதை கருத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு உரைப்பகுதியை வாசிக்கிற நேரமே எங்க உடைக்கலாம் என்கிற திட்டத்தோட வாசிக்க இயலாத முதல் தடவையில் முதல் மேலோட்டமா வாசிப்போம், புரிந்து கொள்ற விதமா வாசிப்போம். 2வது தடவை தான் அதை உடைக்கலாம். இதுல நான் இருக்கிற ஒரு பகுதியை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் தொடர்பாடல் என்பது மிக பிரபல்யமானதும் அவசியமானதுமான ஒரு செயற்பாடாகிவிட்டது. இன்று முழு உலகமே ஒரு கிராமம் என்ற வகையில் சுருங்கிவிட்டமைக்கும் நெருங்கிவிட்டமைக்கும் இத்தொடர்பாடல் விருத்தியே அடிப்படை காரணமாகிவிட்டது எனலாம். பழமைமிக்க தொடர்பாடல் முறையான கடிதம் முதல் தொலைபேசி, தொலைநகல், ஃபேக்ஸ், தொலைப்பதிவு, டெலெக்ஸ், மின்னஞ்சல், இமெயில் போன்ற பல்வேறு ஊடகங்களும் அகில உலகத்தையுமே ஆட்டி படைக்கின்றன. மேற்கூறப்பட்ட பல்வேறு வகையான சாதனங்கள் தோற்றம் பெற்றுவிட்ட போதும் மனித பண்பும் நேயமும் மிக்க நேரடி தொடர்பானது எல்லாவற்றிலும் மேலானது என்று கூறலாம். உயர்ந்த அறிவும் ஆற்றலும் விஞ்ஞானத்தில் வியத்தகு சாதனை போக்கும் மிக்க மனிதன் தனது நாளாந்த தொடர்பாடலை பண்புடனும் சிறப்புடனும் மேற்கொண்டு ஊடாடும் உறவாடும் தன்மைகளை தன்னுள் வளர்த்து கொள்ளல் மிக அவசியமாகும். தமது நாளாந்த வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு சந்தர்ப்பங்களின் போதும் தேவைகளின் போதும் நாம் பல்வேறு வகைப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அத்தகைய தொடர்பாடலானது பல்வேறு மட்டங்களில் இடம்பெறக்கூடும். வயதில் கூடியோருடனோ குறைந்தோருடனோ சம வயதுடையோருடனோ இருக்கலாம். நம்மை விட அறிவிலும் ஆற்றலிலும் கல்வியிலும் செல்வத்திலும் சிறப்பு பெற்றவர்களுடனும் இருக்கலாம். நமது நாட்டவர்களுடன் மட்டுமின்றி வேறு நாட்டவர்களுடனும் இருக்கலாம். இவ்வாறு பல்வேறு வகைப்பட்டவர்களுடன் நாம் தொடர்பாடல் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிகழ்காலத்தில் மட்டுமின்றி வருங்காலத்திலும் ஏற்படலாம். இதற்கு இசைவாக நாம் தொடர்பாடலை திறன்பட மேற்கொள்ளும் ஆற்றல், பண்பு என்பவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ திரும்ப ஒருக்கா பார்க்குறப்ப இன்றைய காலகட்டத்தில் தொடர்பாடல் என்பது மிக பிரபல்யமானதும் அவசியமானதுமான ஒரு செயற்பாடாகிவிட்டது. இன்று முழு உலகமே ஒரு கிராமம் என்ற வகையில் சுருங்கிவிட்டமைக்கும் நெருங்கிவிட்டமைக்கும் இத்தொடர்பாடல் விருத்தியே அடிப்படை காரணமாகிவிட்டது எனலாம். இந்த பகுதியை நாங்கள் சுருக்கி எழுதலாமா? இந்த பகுதியை இதை சில பேர் 2ஆக உடைப்பார்கள். இதுக்குள்ளேயும் உடைக்கலாம், தவறில்லை அப்படி உடைச்சால். சரிதானே? அப்படி உடைத்தால் பரவாயில்லை. அதே போல இந்த இடத்துல உடைக்கலாம் என்று கூறலாம் என்று சொல்லி வருகிற இடத்துல இந்த இடத்துல உடைக்கலாம். அடுத்தது இந்த பகுதி, இதுல வகைப்படுத்தும். இப்போ பாருங்க, மேல சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமான கருத்து என்ன சொல்லியிருக்காங்க? தொடர்பாடல் அவசியமான செயற்பாடு. தொடர்பாடல் அவசியமான செயற்பாடு. உலக தொடர்புகள் இன்றைக்கு பெருகிவிட்டதற்கு அல்லது முழு உலகுக்கும் இடையில ஒரு நெருக்கமான நிலை காணப்படுவதற்கு தொடர்பாடல் காரணமாக இருக்கிறது. இதுல 2 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இன்று
தொடர்பாடல் அவசியமான செயற்பாடாக இருக்கிறது. இரண்டாவது, முழு உலகம் சுருங்கி விட்டதற்கு அல்லது சுருங்கி நெருங்கி விட்டதற்கு தொடர்பாடல் காரணமாக இருக்கிறது. இப்போ இன்று தொடர்பாடல் என்பது அந்த என்பதை கூட எடுத்துடலாம். என்று தொடர்பாடல் அவசியமான ஒரு செயற்பாடாக முழு உலகத்தினையும் ஒரு கிராமம் என ஒன்றிணைப்பதாக காணப்படுகிறது. அடுத்த துண்டத்தை எடுத்து பார்த்தோம்னா, பழமை மிக்க தொடர்பாடல் முறையான கடிதம் முதல் தொலைபேசி, தொலைநகல், தொலைப்பதிவு, டெலெக்ஸ், மின்னஞ்சல் போன்ற பல்வேறு ஊடகங்களும் அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கின்றன. மேற்கூறப்பட்ட பல்வேறு வகையான சாதனங்கள் தோற்றம் பெற்றுவிட்ட போதிலும் மனித பண்பும் நேயமும் மிக்க நேரடி தொடர்பானது எல்லாவற்றிலும் மேலானது என்று கூறலாம். அப்ப பல்வேறு தொடர்பாடல் முறைகள் காணப்படுகின்ற போதும் நேரடி தொடர்பாடல் சிறந்தது. பல்வேறு வகையான தொடர்பாடல் முறைகள் காணப்பட்ட போதும் நேரடி தொடர்பாடல் சிறந்தது. அடுத்தது, உயர்ந்த அறிவும் ஆற்றலும் விஞ்ஞானத்தில் வியத்தகு சாதனை போக்கும் மிக்க மனிதன் தனது நாளாந்த தொடர்பாடலை பண்புடனும் சிறப்புடனும் மேற்கொண்டு ஊடாடும் உறவாடும் தன்மைகளை தன்னுள் வளர்த்து கொள்ளல் மிக அவசியமாகும். இப்போ மனிதன் சிறந்த தொடர்பாடல் திறன்களை தனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். மனிதன் சிறந்த தொடர்பாடல் திறன்களை தனக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, எமது நாளாந்த வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு சந்தர்ப்பங்களின் போதும் தேவைகளின் போதும் நாம் பல்வேறு வகைப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த விடயத்தையும் நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நாம் பல்வேறு தரப்பினருடன் அல்லது பல்வேறு வகைப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டி ஏற்படுகிறது. பல்வேறு வகைப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டி ஏற்படுகிறது. அடுத்த துண்டம் அவசியம்தானா என்பதை யோசிக்க வேண்டும். எங்களுக்கு தரப்பட்ட சொற்களினுடைய எண்ணிக்கை 40-45 சொற்கள். அங்க வயது, அறிவு, ஆற்றல், கல்வி, செல்வம் என்கிற வேறுபாடுகள் எல்லாம் அது விளக்கத்துக்காக சொல்லி பல்வேறு வகைப்பட்டவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதற்கான விளக்கம் தான் அது. அந்த பகுதியை கையவிட பல்வேறு வகைப்பட்டவர்கள் என்பது யார் அந்த வகைப்பட்டவர்கள் என்று விளங்கப்படுத்துகிறார்கள். சரிதானே? இது நிகழ்காலத்தில் மட்டுமல்ல எதிர்காலத்திலையும் ஏற்படும். அப்போ நமது வாழ்க்கையில் பல்வேறு வகைப்பட்டவர்களோடு நாம் தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டி உள்ளது. அவ்வளவுதான். இது நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் என்கிறத தவிர்ப்போம். இதற்கேற்ப தொடர்பாடல் ஆற்றலையும் பண்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கேற்ப தொடர்பாடல் ஆற்றலையும் பண்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் மேலே ஒரு இடத்துல இந்த இடத்துல நாங்கள் இந்த பகுதிக்கும் அதே விஷயத்தை எழுதியிருப்போம். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிக்குள்ள மனிதன் சிறப்பான தொடர்பாடல் பண்பினை தனக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும். அதே விடயம் கீழையும் காணப்படுது. ஆகவே கூறியது கூறல் என்கிற தவறு வந்துவிடும். அந்த ஒரு இடத்துல இருக்கிறதே எடுக்கலாம், நாங்கள் மேலே இருக்கிறதே எடுக்கலாம். அப்ப முதலாவது தொடர்பாடல் பிரபல்யமானதும் உலகத்தை ஒன்றிணைப்பதுமாக காணப்படுகிறது. பல்வேறு தொடர்பாடல் முறைகள் காணப்பட்ட போதும் நேரடி தொடர்பாடல் சிறந்தது. வாழ்க்கையில் பல்வேறு வகைப்பட்டவர்களோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இவ்வாறு பலருடனும் தொடர்பு கொள்ள வேண்டி இருப்பதனால் மனிதன் சிறந்த தொடர்பாடல் திறன் மற்றும் பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டி உள்ளது, அல்ல வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் ஒரு 40 சொற்களுக்குள்ள எழுதக்கூடியதாக இருக்கும். இதனுடைய மிகுதி பகுதியையும் செய்து பாருங்க. நாங்கள் அடுத்த இன்னொரு சேலமருல இதனும் ஒரு நல்ல பொழுதுல சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.